அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, WCCDT வழங்கும் மற்றுமோர் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் விஷேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி கூடாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆரம்பத்திலே தாமதத்திற்கு உங்களிடத்திலே நாம் மன்னிப்பு கோருகின்றோம். இன்றைய தினமும் ஒரு சிறப்பான கலந்துரையாடல் உங்களுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தலைப்பாக நாம் இஸ்லாமிய பார்வையில் பலவீனர்களும் அனாதரவாளர்களும் என்ற தலைப்பிலே கலந்துரையாடவிருக்கின்றோம். இஸ்லாமிய பார்வையிலே பலவீனர்களும் அனாதரவாளர்களும் என்ற தலைப்பிலே கலந்துரையாடவிருக்கின்றோம். உண்மையிலே நமது சமூகத்திலே நாங்கள் கூர்ந்து அவதானிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் பார்க்குகின்றோம், பலவிதமானவர்கள் பலவீனர்களாக காணப்படுகின்றார்கள். சிறுவர்கள், பெண்கள், அதே போன்று விதவைகள், அனாதைகள், முதியவர்கள், குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள். இந்த பெண்களுக்கு பலவிதமான அசௌகரியங்கள் இருக்கின்றன. திருமணங்களுக்கு பின்னால் அவர்கள் அங்கே முடக்கப்படுகின்றார்கள், மிரட்டப்படுகின்றார்கள். ஏன் தன்னுடைய பெற்றோர்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு கூட சிலருக்கு தடை விதிக்கப்படுகின்றன. இவ்வாறான பலவீனர்கள் நமது சமூகத்திலே இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்ற தலைப்பை தான் இன்றைய தினம் நாம் பேசவிருக்கின்றோம். என்னோடு கலந்துரையாடுவதற்காக வேண்டி இன்றும் மிக முக்கியமான ஒரு ஆலிம் எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தான் அஷேக் மசீர் அப்பாசி ஹசரத் அவர்கள். இவர்கள் தர்கா நகரில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளி வாயலின் பிரதம ஹத்தீபாக கடமையாற்றக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நேர்களே, உங்கள் சார்பாக அவர்களை நாம் நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று நமது சமூகத்திலே ஏழை எளியவர்கள், அதே போன்று பலவீனர்கள், அங்கவீனர்கள், அனாதைகள், விதவைகள், இவ்வாறு பலவிதமான பலவீனர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவரை பற்றி நாம் தனித்தனியாக இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கின்றது என்பதை பேசுவதற்கு முன்னால், இஸ்லாமிய பார்வையில் மனிதநேயம் இவர்களோடு எந்த அளவு தூரம் கருணையோடு நடக்க சொல்லி நமது மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது போன்ற விடயங்களை விளக்குங்கள். ஷேக் அவர்களே, உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஜீவகாருண்யம் என்ற மனிதனுக்கு உயிருக்கு மதிப்பளித்து அதனோடு காருண்யத்தோடு நடக்க வேண்டும் என்ற விவகாரத்தில் மிகவுமே ஒரு உச்சகட்டத்தை அடைந்த அளவுக்கு மிக எல்லா பகுதிகளிலும் அது பேசப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் சகீரனா, யார் எங்களில் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, அதே போன்று வயாரிஃப் ஷரஃப கபீரினா, எங்களில் பெரியவர்களுடைய சிறப்பையும் கண்ணியத்தையும் சரியாக விலங்கெடுத்து மரியாதையோடு நடந்து கொள்ளாதவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவு கண்டால் மனிதனை தாண்டி இந்த ஐயறிவு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை இழந்த இந்த நாயின் வாயிலே மண்ணை சாப்பிட்டு உயிரோடு போராடி கொண்டிருந்தது. அது யார் தனக்கு உதவப் போகிறார் என்று கூட தெரியாமல் இருக்கின்ற அந்த நாயின் வாயிலே ஒரு பால் கிணற்றிலே இறங்கி சிரமத்தோடு தண்ணீரை தான் அணிந்த பாதணியிலே நிறைத்து வாயினால் கவ்வி பிடித்து வந்து அந்த நாயுடைய வாயிலே ஊற்றிவிட்டு அதன் தாகந்தீர அந்த உதவியை செய்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கருணை காட்டி அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதேபோன்று இந்த பாதிக்கப்பட்ட சமூகம் என்ற ஒரு பரந்த மட்ட பார்வையிலே பார்த்தால் உண்மையிலே நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாங்கள் கருணையோடு இவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவகாரத்தில் உண்மையிலேயே இஸ்லாம் பொதுவாகவே இரக்கத்தை பற்றி பேசியிருக்கும் போது பாதிக்கப்படாதவர்களோடும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற இந்த அருமையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த அறிவுரை சொல்லப்படாவிட்டாலும் கூட அவனின் பரிதாப நிலையை பார்த்து மனித உள்ளம் இறங்கி அப்படியே அந்த மனிதனோடு ஒரு இரக்க சிந்தனை உருவாகும். ஆனால் அதை தாண்டி அந்த மனிதர்களை அரவணைக்க வேண்டும் என்ற பகுதியை நிறைய இஸ்லாம் பேசியிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு தும்மல் போனால் கூட அந்த மனிதன் அல்லாஹ்வை புகழுகின்றான். அந்த நேரத்தில் கூட அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் பக்கத்தில் உள்ள மனிதன் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டட்டும், கருணை காட்டட்டும் என்று
சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற அளவுக்கு அந்த தும்மிய மனிதன் திரும்ப இந்த மனிதனுக்காக உனக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டட்டும், உன் விடயங்களை சீராக்கட்டும் என்று இவருக்கு துஆ செய்கின்ற ஒரு பரந்த பார்வையை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், மனிதர்கள் அவர்களுக்குள்ளே ஈமானிய உறவும் இரக்கத்துக்கும் ஒரே ஒரு உதாரணம் ஒரு மனித உடல் கட்டமைப்பை போன்று. அந்த உடல் கட்டமைப்பில் ஏதாவது ஒரு இடம் வலிக்க ஆரம்பித்தால் முழு உடம்பும் அதில் பங்கு கொள்ளும் என்பதை போல இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டால் அது எந்த நிலையில இருந்து பாதிக்கப்பட்டாலும் அந்த கருணை அந்த இடத்தில் வேலை செய்து அவர்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இவர் பங்குதாரியாக இருக்க வேண்டும் என்ற பகுதியை நிறையவே பேசியிருக்கிறது. இதே போன்று சிறுவர்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹசன் என்ற ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பேரப்பிள்ளை அன்னை ஃபாத்திமா நாயகியுடைய அந்த பிள்ளையை எடுத்து முத்தமிடுகிற நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்கின்ற அந்த நபித்தோழர் அவர் நாட்டுப்புறத்தோர் மனிதராக இருந்திருப்பார். சில போது அந்த மனிதர் வந்த நேரத்தில் நபிகளாருடைய அந்த நடவடிக்கை இரக்கத்தை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அப்படி இருந்தும் நான் ஒரு பிள்ளையை கூட முத்தமிடாத நிலையிலே இருந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரக்கத்தின் உண்மையான வடிவத்தை அழகாக அந்த தோழருக்கு எடுத்து சொன்னார்கள். இப்படி பரந்த மட்டத்திலே இந்த இரக்கம் என்ற அந்த கருணையை மிகவுமே கூடுதலாக கவனம் செலுத்தி இஸ்லாம் பேசியிருப்பது, அந்த கருணை என்ற பலமான சக்தி உள்ளங்களிலே ஆழ பதிந்திருந்தால்தான் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் யார் என்பதை அவலத்தோடு இருக்கின்ற அந்த மனிதர்களுடைய நிலையிலே குறித்து அதீத கவனம் செலுத்துவார்கள். நேர்களே, உங்களுக்கும் ஏராளமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்களும் தொடர்பு கொள்ளுங்கள் எம்மோடு. எமது தொலைபேசி இலக்கங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். 0117751177 அல்லது 0113883650 என்பதை எமது தொலைபேசி இலக்கங்கள். உண்மையிலே அனாதரவாளர்கள் அல்லது பலவீனர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பல விதமானவர்கள் அங்கே உள்வாங்குகின்றார்கள். குறிப்பாக அனாதைகளை பற்றி பேசலாம், அங்கவீனர்களை பற்றி பேசலாம். அதே போன்று சமூகத்திலே அதிகரித்து வரக்கூடிய இந்த விதவைகள், இள வயதிலே அவர்கள் விவாகரத்து பெறுகின்றார்கள், விதவைகள் அங்கே பாதிக்கப்படுகின்றார்கள். அதே போன்று பெண்கள், ஒட்டுமொத்த பெண் சமுதாயமே ஒரு விதமான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இவர்களை பற்றி பேச வேண்டும். குறிப்பாக முதியோர்கள், நமது பெற்றோர்கள், வயது வந்தவர்கள் முதியவர்களாகி வீடுகளிலே அவர்கள் பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டும். சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, இந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்று நான் இத்துணை சாராரை குறிப்பிட்டேன். அதிலும் குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லா வீடுகளிலும் இருப்பார்களா என்றால் சந்தேகம். அனாதைகள் எல்லா வீடுகளிலும் இருக்க மாட்டார்கள், அங்கவினர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கின்றனர். அவர்கள் தான் வயது முதிர்ந்த பெற்றோர்கள். அவர்களிடத்திலே அளவுக்கு அதிகமான வேலைகளை வாங்குவது, அவர்களை வேலைக்காரர்களை போன்று நடாத்துவது நமது சமூகத்திலே ஏராளமாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் நான் கேள்விப்பட்டேன், ஒரு முஸ்லிம் கிராமத்திலே முதியோர் இல்லமும் அமைக்கப்பட்டிருக்கின்றனவாம். எனவே தயவு செய்து இது பற்றி நீங்கள் விளக்க வேண்டும். ஷேக் அவர்களே, உண்மையிலேயே எங்களில் பலவீனமான மக்கள் என்று பார்க்கின்ற போது, பொதுவாக பலவீனப்பட்டவர்கள் பல துறையிலையும் பார்க்கும்போது அவர்கள் குறிப்பிட்ட சில சாராராக இருக்கின்ற போதிலும் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் பலவீனமான சமூகம் என்று பார்க்கின்ற போது எங்களை பெற்றெடுத்த பெற்றோர் மிக மேலான மனிதர்கள். அவர்கள் பேசுகின்ற நானும் நீங்களும் எல்லோரும் இளம் வயதாகவே இருக்கப் போவதில்லை. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லோரும் முதியவர்களாகத்தான் இந்த உலகத்தில் ஆகப் போகின்றோம். எனவே நம்முடைய பிள்ளை வளர வளர நாம் முதுமையை நோக்கி போகிறோம். எங்களை பெற்றெடுத்த பெற்றோர் இளம் வயதிலே இருக்கும்போது நாம் குழந்தைகளாக இருந்தோம். அவர்கள் முதுமையை நோக்கி போகிறார்கள் என்றால் உண்மையிலே இந்த பலவீனமான மக்களை பொறுத்தவரையில் அதிகமாக நாங்கள் சமூகத்துக்கு இந்த விடயங்களை அறிவுரை செய்ய வேண்டும். உண்மையிலேயே சம்பளம் வாங்காத வேலைக்காரர்களாக வீடுகளிலே அமர்த்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையாக இன்றைக்கு சமூகங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். குறிப்பாக பெண் பிள்ளைகளின் வீடுகளிலே அதிகமாக அந்த பெற்றோர் இருப்பார்கள். அந்த பெண் பிள்ளையினுடைய பிள்ளைகளை எல்லாம் தூக்கி அரவணைத்து பார்க்கின்ற வேலைக்காரர்களை போன்று அமர்த்தப்படுகிறதை பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த குழந்தைகள் தவறி ஒரு சருகி கீழே விழுந்தால் கூட அதற்கு முழு காரணியாக இருந்தது தன்னுடைய பெற்றோர், முதியவர்களாக இருக்கின்ற பெற்றோர் தான் என்ற மாதிரி நினைத்து கொண்டு சாடி மனநோக பேசுகிறதை பார்க்கலாம். இவளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு நான் பட்ட பாடு என்ன, இவளுக்காக நான் சொத்துக்களை சேர்த்து
திருமணத்திலே நல்லதொரு மாப்பிள்ளையை தேட வேண்டும் என்ற அடிப்படையிலே உளவெல்லாம் சிரமப்பட்டோம். இன்றைக்கு இவளை பெற்றெடுத்து ஆளாக்கி இவளை திருமண வாழ்க்கைக்கும் நான் அமர்த்தி இவ்வளவெல்லாம் செய்த எனக்கா இவள் பேசுகிறாள் என்று மனம் நொந்து கண்ணீர் விட்டு அழுகின்ற நிலையில் நிறைய பேரை பார்க்கலாம். அதிலும் ஷேக் அவர்கள் சொன்னதைப் போல முதியோர் இல்லங்கள் மாற்று மதத்தவர்களுக்கே சொந்தமான ஒன்று என்ற மாதிரியாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய சூழல்களில், நம்முடைய சில முஸ்லிம் பிரதேசங்களில் இந்த முதியோர் இல்லங்கள் உருவாக்கப்பட்டு பிள்ளைகள் வளர்ந்து ஆளாக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்களுடைய பாட்டில் இருக்க இவர்களை வேறொரு சாரார் பராமரிக்கிற நிலை இருக்கும் என்றால் கண்டிப்பாக இது நிச்சயமாக இஸ்லாத்துக்கு மாற்றமானது. குறிப்பாக அது எந்த மதமாக இருந்தாலும் இந்த முதியோர் இல்லங்களை வரவேற்க இஸ்லாத்தின் பார்வையிலே உண்மையிலே ஷேக் அவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் தன்னை பெற்றெடுத்த தகப்பனை தாயை அந்த மனிதன்தான் அரவணைக்க வேண்டும். அதனால் தான் இஸ்லாம் சொல்கின்றது, இம்மா யபுலுகன் ஐந்த கல்கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களிடத்திலே அவர்கள் இருக்கின்ற போது முதுமை அடைந்த நிலையிலே இருந்தால் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து நீங்கள் அசிங்கமாக பேச வேண்டாம். ஷீ என்ற வார்த்தையை கூட முணுமுணுத்து கூட நீங்கள் நாவுக்குள்ளால் வெளிப்படுத்தாமல் கூட ஷீ என்ற வார்த்தையை கூட பிரயோகிக்க வேண்டாம். அவர்களை இழிவென்ற அந்த ரெக்கையை விரித்து நீங்கள் அவர்களோடு கருணையோடு காருண்யத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஆச்சரியமான முறையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிவுரை செய்கிறான். எங்களுடைய சின்ன பிள்ளைகள் எங்களை பலவிதத்திலேயும் எங்களை கஷ்டப்படுத்துகிற நிலையை பார்க்கலாம். இதை எடுத்து தாருங்கள், அதை எடுத்து தாருங்கள் என்று கேட்ட உடனே அந்த பிள்ளையோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக இவன் சின்ன பிள்ளைதானே என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நாங்கள் அடிமை போன்று இறங்கி வேலை செய்கிறோம் இல்லையா? ஏன் இந்த நிலை இந்த பெற்றோருக்கு வர முடியாது? பெற்றோர் என்று பார்க்கிற நேரத்தில் இறுதி வரைக்கும் அவர்கள் அறிவாளிகள் என்று மட்டும் பார்க்கிற பார்வைதான் தவறானது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பெற்றோர்கள் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் வயது முதிர்ந்து தள்ளாடுகிற நிலை அடையும் போது அவர்களின் படைகோலத்தை சிறிய குழந்தையை போன்று நாங்கள் மாற்றிவிடுவோம். மருந்தை கொடுத்தால் அவர்கள் குடிக்க மாட்டார்கள், தண்ணீரை குடித்தால் கொட்டி கொட்டி குடிப்பார்கள், சாப்பாட்டை கொடுத்தால் உடனே சாப்பிட மாட்டார்கள். இந்த பரிதாபமான நிலை அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் ஒரு காலத்தில் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த முதுமை என்று வருகிற நேரத்தில் அவர்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கும் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அமல், அவர்கள் எங்களுக்கு சுவர்க்கத்தை அடைவதற்கு லேசான ஒரு வழி எங்களுடைய வீட்டில் எங்களுடைய பெற்றோர் இருக்கும் என்றால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதை எங்களை சுவர்க்கவாதிகளாக மாற்றும் என்று சொல்கிற ஒரு உத்தமமான மார்க்கம் இஸ்லாம். என்னுடைய அருமையா ஷேக் அவர்களே, உண்மையிலே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற நேரத்தில் இன்றைக்கு பெற்றோர் மௌத்தாகி அவர்களுக்கு ஜனாசாவை வைத்து தொழுவிப்பதற்கு கூட பிள்ளைக்கு தெரியாத நிலைகளை பார்க்கலாம். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி துவா கேட்க வேண்டும் என்பது கூட தெரியாது. இன்னொருவரை அழைத்து அவருக்கு துவா செய்கிற நிலைமைக்கு சமூகம் போயிருக்கிறது என்றால் ஆங்கிலத்தை சரளமாக படித்திருப்பார்கள், அவர் இன்ஜினியராக இருப்பார், ஒரு டாக்டராக இருப்பார், வரவேற்கத்தக்கது சமூகத்துக்கு தேவையான பணிகள் இவைகள் எல்லாம். ஆனால் இஸ்லாத்தை மறந்து வாழுகின்ற நேரத்தில் அல்லது தகப்பர்களும் பெற்றோரும் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து வளர்க்காவிட்டால் வெறும் பட்டதாரி என்ற ஒரு நிலைக்கு மட்டும் அவர்களை உருவாக்கினால் இறுதியிலே தன்னை பெற்றெடுத்த தகப்பனை இதனுடைய வாப்பாண்டு காட்டி கொடுக்க சிலபோது அந்த பிள்ளை வெக்கப்படலாம். கஷ்டப்பட்டு கற்களை உடைத்து கூலி வேலை செய்து பிள்ளையை கல்விமானாக ஆக்கிய பல பெற்றோர் மார்க்கம் கொடுக்கப்படவில்லை. இந்த பிள்ளை கல்வி என்ற நிலையிலே அவன் வளர்ந்து ஆளாகி வரும்போது பழைய தொழிலை செய்து கொண்டு வாப்பா வீட்டில் இருக்கிறார். தன்னுடைய மிகப்பெரிய வளர்ந்த பெரும் நண்பர்களோடு பல்கலைக்கழகத்திலிருந்து மகன் வீட்டுக்கு வருகிறான். அந்த நேரத்தில் இது யார் உங்களுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே இதனுடைய வாப்பா என்று காட்டி கொடுக்க அந்த பிள்ளை வெக்கப்படுமாக இருந்தால் இந்த வாப்பா இந்த உம்மா இந்த தாய் தகப்பர் வயது முதிர்ந்த நிலை அடையும் போது இந்த பிள்ளை எப்படி அவர்களை இரக்கமாக பார்ப்பார்? எனவே இஸ்லாம் என்ற அடித்தளத்துக்குள்ளே தான் இவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு பெற்றோரும் கவனமாக நீங்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்தால் எங்களை தூக்கி அரவணைக்கும். எங்களை முதியோர் இல்லத்துக்கு அந்த பிள்ளை கொடுக்காது. எங்களுடைய மலத்தை சலத்தை துடைத்து இரக்கமாக எத்தனை முறை வேண்டுமானாலும் அன்பாக அரவணைத்து அந்த பிள்ளைகள் எங்களை அரவணைப்பார்கள். நாங்கள் ஒரு நாளில் மரணித்தால் எங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுவார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 அமல்களை தவிர எந்த ஒரு அமலும் அவனுக்கு கபர் வரைக்கும் தொடர்ந்து வந்து சேராது. சதகத்துன் ஜாரியா, நிரந்தர தர்மம், இல்மியுன் தஃபஉ பிஹி, பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு அறிவை இன்னொரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொண்டவர் அமல் செய்யும் காலமெல்லாம் இந்த மனிதனுக்கு நன்மை வந்து கபருக்கும் சேர்ந்து கொண்டிருக்கும். அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, பெற்றோர் மரணித்ததற்கு பின்னாலும்
துஆ கேட்கின்ற சாலிகான பிள்ளைகளை இந்த உலகத்தில் உருவாக்கிவிட்டு போனால் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு கற்றுத்தருகிறான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்களை சின்ன வயதிலே இரக்கத்தோடு அன்பாக அரவணைத்து எங்களை அன்பு காட்டி வளர்த்ததைப் போல யா அல்லாஹ் இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கருணை காட்டி யா அல்லாஹ் அன்று துஆ கேட்கின்ற பிள்ளையாக இருக்கும் இந்த பிள்ளைகளிடத்திலே மார்க்கத்தை கொடுத்து வளர்த்தாள் என்பதை நான் நேர் பெருமக்களுக்கும் இந்த செய்தியை சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன். ஷேக் அவர்களே, உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாத்தில் ஒரு தாயையும் தகப்பனையும் மனதை நோகடித்து விட்டு வீட்டுக்குள்ளே சம்பளம் வாங்காத வேலைக்காரர்களாக கடைக்கு போவதற்கும் பிள்ளையை பாடசாலையிலிருந்து கூட்டி வருவதற்கும் மருமகனிடத்திலே பணம் இருக்கலாம், பிள்ளையிடத்திலே வளம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் வேறொருவரை அனுப்பி ஒரு டெக்ஸியையோ அதற்காக அமர்த்தி அழைத்து வரலாம். ஆனாலும் இந்த வயது முதிர்ந்த மனிதர் மழை வெயில் என்று பாராமல் குடையை சுமந்து கொண்டு அப்படியே வெயிலிலே போய்விட்டு மவுத்தாகும் வரைக்கும் இப்படி கஷ்டப்படுகின்ற, வேலை வாங்கப்படுகின்ற ஆத்திரத்தோடு நான் வேறு எங்கே போவது, நான் வீட்டை விட்டு வெளியே போவதா, அந்த மகளுக்கு இந்த தாயும் தகப்பனும் அடிமைகளாக்கப்படுகிற நிலை வருமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையிலே பெற்றோர் அமர்த்தப்படுவார்கள் என்றால், நடாத்தப்படுவார்கள் என்றால் நிச்சயமாக சுவர்க்கம் ஒரு நாளும் கிடைக்க மாட்டாது என்பதை நான் நீங்கள் விளங்க வேண்டும். ஆம் நேயர்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஷேக் அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்கின்றார்கள். உங்களுடைய வீடுகளிலே பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களை தயவு செய்து அரவணையுங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். குர்ஆன் மிக தெளிவாக அது பற்றி பேசி இருக்கின்றது. எனவேதான் இன்றைய தினம் நாம் பேசக்கூடிய இந்த தலைப்பிலே மிக முக்கியமான ஒரு பகுதி பலவீனர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே வீடுகளில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெற்றோர்களை சொன்னோம். எனவே இந்த விடயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருங்கள். நேயர்களை, நீங்கள் நம்மோடு தொடர்பினை ஏற்படுத்துங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். 0112775177 அல்லது 0113883650 என்பது எமது தொலைபேசி இலக்கங்கள். ஷேக் அவர்களே, அருமையாக நீங்கள் சொன்னீர்கள், பெற்றோர்களை நாம் எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்ற விடயத்தை தொடர்ந்தும் சொல்லுங்கள். அதே போன்று எல்லா வீடுகளிலும் இந்த பெண்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பெண்கள் அவர்கள் அப்பாவிகள், மகளாக, அதே போன்று மனைவியாக, தாயாக, பாட்டியாக இவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் ஒரு அப்பாவியானவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஒரு மாணிக்கம் போன்று வளர்த்து திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னால் படக்கூடிய அவலம் இருக்கின்றது அல்லவா, சொல்ல முடியாது. அந்த திருமணம் முடிக்கக்கூடியவர் திருமணத்தின் பின்னால் ஏதோ ஒரு ஜடப்பொருளை நடாத்துவது போன்று நடாத்துகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அண்மையிலே ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அந்த மனைவியினுடைய தாய் இறந்த மரணித்த செய்தி வரக்கூடிய நேரத்திலே நீ மையத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் சமூகத்திலே இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு சாரார், அவர்கள் நிம்மதியாக வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்க பெண்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றார்கள். இன்றும் கூட ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு மாற்று மத சகோதரன் இடத்திலே வந்து, என்னுடைய மகள் வெளிநாட்டிலே ஒரு இடத்திலே வேலை புரிகின்றார், பணி செய்கின்றார், அவரோடு பேசி நான் 2-3 மாதங்கள் கடந்து விட்டது, தயவு செய்து எப்படியாவது பேசுவதற்கு ஏற்பாடு செய்து தாருங்கள். அவளுடைய மகள் இலங்கையிலே விபத்துக்குள்ளாவி, ஆக்சிடென்டாகி தற்போது வைத்தியசாலையிலே இருக்கின்றார் என்று அழுந்தார். நீங்களும் அந்த செய்தியை கண்டீர்கள். எனவே இந்த இரண்டாவது சாரார், இவர்களை பற்றி நீங்கள் என்ன பேச விரும்புகின்றீர்கள்? ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு உண்மையிலேயே பலவீனமான மக்கள், அல்லாஹ்வே அல் குர்ஆனில் குலிகத் மின் திலா, ஒரு வளைந்த முள்ளினால் படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த பெண்கள். நீங்கள் அவர்களோடு கருணையாக அறிவுரைகள் செய்து வஸ்தௌசு பின் நிசா இஹைரா, நீங்கள் அறிவுரை செய்து கொண்டு அவர்களை வழிநடாத்துங்கள். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரே அடியாக நிமிர்த்தவும் உட்படாதீர்கள். இந்த வளைந்த முல்லை நீங்கள் உடைத்தெறிந்து விடுகின்ற விவாகரத்தான நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்ற செய்தியை சொல்லலாம் சொன்னார்கள். இந்த உலகத்திலேயே எல்லா மனிதர்களாலும் நினைவு கூறப்பட வேண்டிய, மனதிலே ஆழ பதிந்திருக்க வேண்டிய ஒரு அறிவுரை தான் தன்னுடைய 23 வருட கால தௌவா பிரச்சாரத்தை ஷாறு பிழிந்து இந்த சமூகத்துக்கு சொன்ன ஒரு மிக பெரும் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரஃபா பேருரையிலே உரனா பள்ளத்தாக்கிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய அந்த உரையிலே சுப்ஹானல்லாஹ் பெண்களுடைய விவகாரத்தை சொல்லும்போது, அய்யுஹன்னாஸ் இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, நீங்கள் உங்களுடைய பெண்களின் விவகாரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அகதுமுஹுன்ன பி அமானத்தில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். அந்த பிள்ளையை பெற்றெடுத்த வாப்பாவின் அமானிதம் என்று சொல்லாமல் பெண்ணை அமானத்தில்லா, அல்லாஹ்வுடைய அமானிதம் என்ற வார்த்தை இறைவனோடு சேர்த்து பேசியிருக்கிறார். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா,
அல்லாஹ் கற்றுத்தந்த அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஹலாலாக்கினான் என்ற வார்த்தையை கொண்டு அவளின் கற்பை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். ஆம் ஷேக் அவர்கள், அழைப்பில் 2 நேயர்கள் யாருன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். ஹலோ. ஆம், கதைங்கள். வலைக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். நான் இந்த நூர்லியிலிருந்து கதைக்கிறேன். இப்ப இந்த மௌத்தா போனவங்க வந்து நான் முஸ்லீமா இருக்கிறாங்க. ஆமா, அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இஸ்லாத்தை தழுவுனேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இருவருடைய அழைப்புகளும் துண்டிக்கப்பட்டு. சொல்லுங்க ஷேக் அவர்கள். உண்மையிலேயே இந்த பெண்கள் விவகாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு வார்த்தையில் சொன்னார்கள், அவர்கள் உங்களிடத்தில் அடைக்கலம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பெற்ற தகப்பன் வழிகாரராக இருந்து நான் உனக்கு இந்த என்னுடைய மகளை திருமணம் முடித்து தந்துவிட்டேன் என்றொரு ஆணிடத்திலே நாங்கள் ஒப்படைத்தால் அந்த நேரத்திலிருந்து அந்த பிள்ளையை சுவர்க்கத்துக்குரிய ஒரு பிள்ளையாக மாற்றுவது அந்த ஆணுடைய மிக பெரும் தார்மீக பொறுப்பென்பதை இஸ்லாம் சொல்கிறது. மேலே இதற்கு மாற்றமாக திருமணம் முடித்து கொடுக்கும் வரைக்கும் நல்லவனாக வல்லவனாக தன்னை காட்டிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் பேரம் பேசி இப்படி தொழில் செய்கிறேன் இப்படி என்றெல்லாம் சொல்லி அந்த மனைவியாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் அவனுடைய மனைவிதான். அதிலிருந்து அவன் பழி வாங்குகின்ற அல்லது தன்னுடைய ஆணவத்தை ஆணென்ற அந்த தன்மையை வைத்து சுயரூபத்தை காட்டி அந்த பெண்ணை பெற்றெடுத்த தகப்பனிடத்திலே அல்லது திருமணத்துக்கு முன்னாலேயே பேரம் பேசுவது, நான் உங்களுடைய மகளை பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, அதற்கு முன்னால் எதுவுமே தேவையில்லை, உங்களுடைய மகள் மட்டும்தான் எனக்கு தேவை என்று கூட பேசுவார்கள் சில பேர். Allah